நெக்ஸ்ட் நேயர்களுக்கு என்னோட அன்பான வணக்கங்கள். நம்ம சேனல்ல ஜோதிட ரீதியா நம்மளோட கேரக்டர்ஸ் பத்தி நிறைய பார்த்திருப்போம். இன்னைக்கு ஒரு சேஞ்ச்காக, அதாவது டாரட் ரீடிங் பத்தி பார்க்க போறோம். அதை நம்ம கூட யார் ஷேர் பண்ணிக்க போறோம்னா, டாரட் ரீடர் மற்றும் ஸ்பிரிச்சுவல் ஹீரர் சாரா அவர்கள் தான் இணைஞ்சிருக்காங்க. வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். வணக்கம் மேம். வணக்கம். வணக்கம். எப்படி மேம் இருக்கீங்க? நல்லா இருக்கேன். எப்படி இருக்கீங்க? நான் சூப்பரா இருக்கேன் மேம். இப்போ நம்ம மேஷராசி நேயர்கள் பத்தி பேச போறோம். அவங்களோட கேரக்டர் பத்தி ஃபர்ஸ்ட் சொல்லிருங்க மேம் எனக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் இவங்களுக்கான கார்ட்ஸ் முதல்ல பார்க்கலாம். 3 கார்ட்ஸ். ஸோ மேஷ ராசிக்கான கேரக்டர் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது, அதிகமாக நம்ம வந்து ஃபேமிலியோட இருக்கணும், ஒரு கம்யூனிட்டியோட இருக்கணும், ஒரு சர்க்கிளோட இருக்கணும். தனிமையை வந்து ரொம்ப விரும்ப மாட்டாங்க. நம்மளை சுத்தி ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஸ், ஏதாவது நம்மளை சுத்தி ஒரு கூட்டம் இருக்கணும். ஸோ இப்படி எதிர்பார்க்கறவங்க தான், ஆனா அதிகமா தனிமையில இருப்பாங்க அப்படின்னு. அதாவது மனதளவுலயாவது தனிமையில இருப்பாங்க. ஒரு 10 பேர் இருக்கிறாங்கன்னா மனதளவுல ஆக்சுவலா அவங்க தனியா தான் இருப்பாங்க. மன ரீதியா ஏதோ ஒரு விஷயம் தனியா யோசிச்சுட்டு இருப்பாங்க. சோ அந்த ஒரு ஈவெண்ட்ல அவங்க இன்வால்வ் ஆயிருக்க மாட்டாங்க. மன ரீதியா வேற ஏதோ யோசிச்சுட்டு வேற ஒரு தனிமை ஜோன்ல இருப்பாங்க. பட் இவங்க எதிர்பார்க்கறது எல்லாமே நம்ம ஒன்னா இருக்கணும், எல்லாருக்கூடயும் சேர்ந்து இணக்கமான ஒரு சூழல்ல இருக்கணும் அப்படின்னு இருப்பாங்க. நிறைய ரிஸ்க் டேக்கரா இருப்பாங்க. ரிஸ்க் டேக்கர், அட்வென்ச்சரஸ் சீக்கரா இருப்பாங்க. இன்னொன்னு வந்து முன் அனுபவம் இல்லாத ஒரு இடமா இருக்கட்டும், ஒரு காரியமா இருக்கட்டும், அதுல எல்லாம் அதை நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும் அப்படின்றதுல ரிஸ்க் எடுக்கக்கூடியவங்களா இருப்பாங்க. ஸோ இதெல்லாம் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ இந்த ஒரு டயலாக் அவங்களுக்கு வந்து சொல்லலாம், அதை லீட் பண்ணியே அவங்க லைஃப் போகும். பட் என்ன இருந்தாலும் அந்த எண்ட் ஆஃப் த சிச்சுவேஷன்ல எல்லாரும் ஒன்னா இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஆள் தான். ஆனா இவங்கதான் மத்தவங்களால மனதளவுல அடிக்கடி பாதிக்கப்பட்டு வாழ்வா சாவான்ற போராட்டத்துக்கு எல்லாம் போகக்கூடிய அளவுக்கு அவங்களோட மைண்ட் செட் போயிட்டு வரும். அவங்களோட மைண்ட் செட் அந்த மாதிரி தான் இருக்கும். அப்படியான ஒரு குணாதிசயங்களை கொண்டவங்களா தான் இருப்பாங்க. ஓகே மேம். இவங்க எந்த மாதிரி ப்ரொஃபஷன்ஸ்ல சூப்பர் ஸ்டார்ஸா இருப்பாங்க? மேஷ ராசி இவங்க எந்த மாதிரி ப்ரொஃபஷன்ஸ்ல சூப்பர் ஸ்டார்ஸா இருப்பாங்க அப்படின்னு பார்க்கும்போது, மெடிக்கல் ஃபீல்டு எடுத்தாங்கன்னா அவங்களுக்கு நல்லா இருக்கும். கைண்ட் ஆஃப் வந்து ஒரு ஏதாவது ஒரு விதமான ஹீலிங்ன்றது வந்து மெடிக்கல் ரீதியா இல்ல வேற ஏதாவது ஆன்மீக ரீதியா இந்த மாதிரியான ஒரு துறையில போனாங்கன்னா டாப் ஸ்டாரா வருவாங்க. அண்ட் இன்னொன்னு நெருப்பு சார்ந்த விஷயங்கள், இப்போ ஆட்டோமேட்டிக் அந்த மாதிரியான விஷயங்கள், ஃபியூவல் சார்ந்த விஷயங்கள், ஹோட்டல் சார்ந்த விஷயங்கள், ரெஸ்டாரண்ட், அந்த மாதிரி நெருப்பு சம்பந்தப்பட்ட எந்த விஷயங்களா இருந்தாலும் அதுல அவங்க வந்து அதுல டாப் ஸ்டாரா வராங்களோ இல்லையோ, ஆனா அதை வந்து ப்ராஃபிட்டா ஈடு கொடுக்க முடியும். ரொம்ப லாஸ் ஆகாம போட்ட முதல்ல எடுத்துலாம், அந்த அளவுக்கு போகும் இந்த மாதிரி துறைகள் எல்லாம். ஓகே மேம். காதல் திருமணத்தை பொறுத்த வரைக்கும் மேஷராசிக்காரர்கள் எப்படி இருக்காங்க? என்ன டக்குன்னு ஸோ காதல் திருமணம் சார்ந்த விஷயங்கள்ல 2 விதமான டைப் இருப்பாங்க. ஒண்ணு வந்து அடுத்து என்ன அப்படி போகிற மாதிரி இருக்கும். ஸோ ஒரு லவ் போயிடுச்சா, ஃபெயிலியர் ஆயிடுச்சா, அடுத்து ஒரு லவ், ஓகே அதுக்கு நான் ரெடி ஆயிட்டேன். ஸோ இப்படி சில பேர் மேரேஜ் லைஃப்லயே அதை வந்து பார்ப்பாங்க. மேரேஜ் லைஃப் இது ஸ்பாயில் ஆயிடுச்சு, அது டிவோர்ஸ் ஆயிடுச்சா, ஓகே அடுத்து உடனே ரெடி ஆயிடுவாங்க. ஸோ இப்படியான ஒரு கேட்டகரி இருப்பாங்க. இன்னொரு கேட்டகரி வந்து ரொம்ப ரொம்ப இதையும் முரளை மாதிரி வெயிட் பண்ணி நான் பாழா போனாலும் பரவாயில்ல, நான் வெயிட் பண்ணிதான் வேணும் அப்படின்ற மாதிரி ஒரு நிலையில இருப்பாங்க. சோ அதே மாதிரி இவங்களுடைய காதல் திருமண வாழ்க்கை சார்ந்தலா யார் சொல்லியும் இவங்க எந்த முடிவும் எடுக்க மாட்டாங்க. நான் என்ன யோசிக்கிறேனோ அதை தான் செயல்படுத்துவேன். அப்படி ரொம்ப தனித்துவமான முடிவுகள் எடுப்பாங்க. ரொம்ப சுதந்திரமா இயங்கக்கூடிய நபரா இருப்பாங்க. ஓகே மேம். இவங்களுக்கு கவனமா இருங்க அப்படின்னா என்ன விஷயங்கள் மேம் சொல்லுவீங்க? இவங்க லைஃப் லாங் கவனமா இருக்க வேண்டிய விஷயங்கள். ஓகே. கண்டிப்பா பெண்களிடம் கவனமா இருக்கணும். அதுவும் பெண்கள் சொல்லக்கூடிய வார்த்தைகள்ல கவனமா இருக்கணும். இப்ப இவங்க ஒரு பெண்ணா இருக்கிறாங்கன்னா, மேஷராசி பெண்ணா இருக்காங்கன்னா, இவங்க விடக்கூடிய வார்த்தைகள்ல கவனமா இருக்கணும். அதுதான் அவங்களுக்கு பிரச்சனையே கொடுக்கும். ஓகே மேம். உண்மையே சொல்றேன், நான் வந்து ரொம்ப ஸ்ட்ராங் போல்டான ஒரு பர்சன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பேசக்கூடிய வார்த்தைகள் அது மத்தவங்களுக்கு
ஏதோ ஒரு ட்ரிகரை வந்து கொடுத்துரும். அதனால இவங்க ரொம்ப பாதிக்கப்படுவாங்க. அப்ப ஆண்களா இருந்தா மத்த பெண்கள் சொல்ற வார்த்தையை நம்பி ஏமாந்து போறவங்க. இதெல்லாம் அவங்க ரொம்ப கான்சியஸா இருக்கணும். இதுல எச்சரிக்கையா இருக்க வேண்டிய ஒண்ணு. அண்ட் அடிக்கடி அவங்களுக்கு ஒரு சோதனை வரும். அவங்களுடைய தைரியத்தையும் அவங்களுடைய துணிச்சலையும் குலைக்கிற மாதிரியான சோதனைகள் வரும். சோ அதுல எல்லாம் எப்பவுமே அவங்க ரொம்ப கான்பிடென்ட்டா இருக்கணும். அப்ப சோதனை வருதுன்னா கான்பிடென்ட்டா இருக்கணும். அந்த டைம்ல அவங்க டவுன் ஆயிட்டாங்கன்னா அப்புறம் மீண்டு வர்றது ரொம்ப கஷ்டமா. ஓகே மேம். மேஷ ராசிக்காரங்களுக்கான இஷ்ட தெய்வங்கள் யாரு மேம்? மேஷ ராசி இவங்களுடைய இஷ்ட தெய்வங்கள்ன்றத விட நம்ம எல்லாருக்கும் இஷ்ட தெய்வங்கள் ஒண்ணு இருக்கும். ஏன்னா இஷ்ட தெய்வங்கள்ன்றதே அதுதான். சோ எனக்கு இந்த ராசிக்கு இந்த டேட் ஆஃப் பர்த்துக்கு இந்த தெய்வம் தான் கும்பிடணும்னு இருக்கும், அது வேற. பட் இஷ்ட தெய்வம்ன்றது நம்மளுக்கு பிடிச்சி ஏத்துக்கிறது. சோ அப்ப அந்த இஷ்ட தெய்வத்துக்குள்ள போகாம பட் இவங்களுக்கு எந்த தெய்வம் சூட் ஆவாங்க, இவங்களுக்கு வந்து பெருமாள் சூட் ஆவாங்க. அப்புறம் இந்த நீர் சார்ந்த தேவதைகள், இப்போ வந்து கன்னியாகுமரியில இருக்கக்கூடிய கன்னி அம்மன் அப்படின்னு இருப்பாங்க. அவங்களாம் நீர் பக்கத்துல இருக்கிறவங்க, காவிரி வாட்டர் ரிலேட்டடா. கர்நாடகா சைட் போனோம்னா நம்மளுக்கு அங்க ஒரு காவிரி அம்மன் அப்படின்னு இருக்காங்க. அந்த மாதிரி நீர் ரிலேட்டடான பெண் தெய்வங்கள் அவங்களுக்கு வந்து ரொம்ப சப்போர்ட்டிவா இருப்பாங்க. பெருமாள் கண்டிப்பா அதிகமா லாபம் வரணும், செல்வ செழிப்பா இருக்கணும்னா பெருமாளை பிடிச்சுக்கிட்டா நல்லா இருக்கும் அவங்களுக்கு. கண்டிப்பா மேம். மேம் சொன்னது எந்த அளவுக்கு பாசிட்டிவா உங்களுக்கு ஒத்து வருதுன்னு கண்டிப்பா நம்ம நேயர்கள் அனைவரும் கமெண்ட்ஸ் பண்ணுங்க. நன்றி.